ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வார் செகண்ட் பார்ட்டோடைய பஞ்சாயத்து முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் கூலி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இப்போ அடுத்த பஞ்சாயத்து கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 45 அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 2 முக்கியமான ஹீரோக்கள், சிவராஜ்குமார், இன்னொன்று பக்கம் உபேந்திரா. சிவராஜ்குமார் ஜெயிலர் 2ல் நடிச்சிருக்காரு, உபேந்திரா ஆல்ரெடி கூலியில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி போன அங்கே இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் வந்து பதறி போய் ஆகஸ்ட் இதே 15 தானே கூலி படமும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களோட படமும் வருது. கன்னடாவில் 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்தாலே அங்கே படம் பட்டை கலப்போம், 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸ்லாம் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, லோக்கல் ஹீரோன்றதுனால. இன்னொன்று பக்கம் ரஜினி சாரோட படத்துக்கு அங்கே முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் இது வரைக்கும் சன் பிக்சர்ஸ் எந்த விதமான ஒரு முடிவும் சொல்லலை, எந்த விதமான பதிலும் சொல்லலை, இது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் வரல. இதனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட இந்த கூலி படத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதாவது சன் பிக்சர்ஸுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா இப்போதைக்கு இவங்களால சமாளிக்க முடியும், மற்ற படத்தை எதுவும் வாங்காமல் இந்த படத்துக்கும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணாமல் அது அந்த படத்தை கமிட் ஆகாமல் நாங்கள் வந்து இப்போதைக்கு தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே சொல்லாமல் இப்படியே நீங்கள் காலத்தை அப்படியே ஓட்டினே இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் வேறு படத்துக்கு ஆகஸ்ட் 15 வேறு படத்துக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி நாங்கள் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த படம் வந்து வருதுன்றது நீங்கள் சொல்லணும். படம் வருது இப்போ ஆகஸ்ட் 15 நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா கண்ண முடியும் நாங்கள் ரஜினி சார் படத்துக்கு நாங்கள் வந்து மற்ற எந்த படத்தையும் வாங்காமல் நாங்கள் இந்த படத்துக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் படம் வருதுன்னு சொல்ல மாட்டீங்க. நாங்கள் அந்த படம் வேறு பெரிய பெரிய ஹீரோ படங்களும் வருது. இப்போ அடுத்தது ஆந்திரா தெலுங்குலேயும் ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போதுன்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் 15. அப்போ தேட்டருக்காரன்னா நான்ப்பா ஒன்று ரஜினி சாரோட படம் வருதுனாக்கா அந்த படத்துக்கான வெயிட் பண்ணலாம், நம்பி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இவங்க படம் வருதுன்னு கூட இது வரைக்கும் சொல்லலாம். ஆனால் மற்ற படங்கள்லாம் கமிட் ஆகிறாங்க, டீசர் ரிலீஸ் ஆகுது, இதுதான் டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ முக்கியஸ்தர்கள், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், முக்கியஸ்தர்கள், விஐபிஸ், தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து சன் பிக்சர்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து படத்தோட ரிலீஸ் சொல்ல முடியுமோ, டீசர் வேணாங்க, சிங்கிள் ரிலீஸ்லாம் வேணாம், சிங்கிள் ட்ராக்லாம் வேணாம், டேட்டை மட்டும் சொல்லிவிடுங்க எங்களுக்கு சீக்கிரமாக, அப்போ தான் நாங்கள் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 14 அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு போஸ்டராவது ரிலீஸ் ஆகும். படத்தோட ரிலீஸ் செய்தி இதுதான் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்து எனக்கு கோலி.com இப்போ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீசர் வருதோ இல்லையோ, மற்றது எது வருதோ இல்லையோ, தேதியை சொல்லிவிடுவாங்கப்பா, ரிலீஸ் செய்தியை சொல்லிவிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.